வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிற அன்புமிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெர் முஹனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையில் இறைவன் கூறிய அறிவுரைகளை அறிந்து இறை தூதர் காட்டிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சூஃபியிசம் எனும் வழிகேடு என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இவ்வுலக வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டிய அனைத்து அறிவுரைகளையும் அனைத்து வழிகாட்டுதல்களையும் நமக்கு வழங்கி இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாகவும் நமக்கு இந்த மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லி தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் சொல்லப்படாத காரியங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைத்தும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. அது அக்கீதாவாக இஸ்லாமிய கொள்கையாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், இன்ன பிற சட்ட திட்டங்களாக இருக்கலாம். அனைத்தும் நமக்கு இந்த மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அது ஒன்று குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொன்று தூதர் மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இரண்டையும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எடுத்து நடந்தானேயானால் மறுமை வாழ்க்கையில அவன் வெற்றியை பெற்றுவிட முடியும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதை தான் நமக்கு சொல்லி காட்டுகிறான். உமை யுத்தில்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ ஃபகது ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார்கள். அப்போ மகத்தான வெற்றியை பெறக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள், குர்ஆனையும் நபி வழியும் தன்னுடைய வாழ்க்கையில யார் எடுத்து நடக்கின்றார்களோ அவர்கள்தான் மகத்தான வெற்றியை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னொரு இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், உமை யுத்தில்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் உடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து அவன் விதித்த அந்த கடமைகளை செய்து யார் வாழுகிறார்களோ இத்ஹிலுஹு ஜன்னாத்தி தஜ்ரி, அவர்களை அல்லாஹ் மறுமையில் சுவனத்திலே நுழைய செய்வான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். அப்ப இந்த மார்க்கம் என்பது திருக்குர்ஆனை நாம் எடுத்து நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை எடுத்து நடக்க வேண்டும்.
அதுதான் நேரான வழி. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வ இன்னக லதஹதி அலா ஸிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான பாதையின் பக்கம் மக்களை அழைக்கின்றீர்கள். வ இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான பாதையில் இருக்கின்றீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுதான் நேரான வழி, குர்ஆனும் நபி வழியும். அதை ஒரு மனிதன், ஒரு மூமின் இந்த உலகத்தில் எடுத்து நடந்தால் மறுமையில் வெற்றி பெற்று விடுவார், மறுமையில் சுவனத்திலே அல்லாஹ்வின் அருளால் நுழைந்து விடுவார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அவர்கள் எதை மார்க்கமாக நமக்கு வழிகாட்டவில்லையோ அதை ஒருவர் எடுத்து நடந்தால் அது நேர் வழியாக இருக்காது, வழிகேடான காரியம். மறுமையில் அது ஈடேற்றத்தை பெற்று தராது. இந்த ஒரு அடிப்படையை நாம் முதலில் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு எதுவெல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே உருவாக்கப்பட்டதோ அது அத்தனை வழிகேடுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், பேச்சுகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்ஸனல் ஹதீஇ, வழிகாட்டுதலில் மிகவும் அழகான வழிகாட்டுதல் ஹதியுன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். பேச்சுகளில் மிகவும் உண்மையானது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன். வழிகாட்டுதலில் மிகவும் அழகான வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்திலே தீய காரியம் எதுவென்றால் எது நபிகள் நாயகம் அவர்களுக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படுமோ அதுதான் மார்க்கத்திலே தீய காரியம். ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுமோ அது அத்தனையும் ஷர்ரு, தீய காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். அடுத்து ஒக்குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, அந்த புதுமை அனைத்தும் அனாச்சாரம். ஒக்குல்லு பித்அத்தின் வலாலா, அனாச்சாரம் அனைத்தும் வழிகேடு. ஒக்குல்லு வலாலத்தின் பின்னால், வழிகேடு நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகின்ற பொழுது எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு மார்க்கமாக காட்டவில்லையோ அது ஒருபோது மார்க்கமாக ஆகாது, அது நேர்வழியாக இருக்காது, அது வழிகேடான காரியம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு இஸ்லாத்தின் பெயரிலே பல வழிகேடான கொள்கைகளை இந்த மார்க்கத்திலே நுழைத்திருக்கின்றார்கள். பல வழிகேடான கூட்டங்கள் இந்த மார்க்கத்தின் பெயரால் வந்திருக்கின்றார்கள். கத்ரியா, ஜபரியா, முதஸிலா, ஷியா என்று பல பிரிவினர்கள். அதிலே ஒரு கூட்டம்தான் சூஃபியாக்கள். இந்த சூஃபி ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வழிகேடான கூட்டம், வழிகேடான கொள்கை. இதை மார்க்கத்திலே நபி அவர்கள் இப்படி ஒரு கொள்கையை காட்டவில்லை. நபி அவர்களுடைய காலத்தில் இப்படி ஒன்று இல்லை. அவர்களுடைய காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு வழிகேடான கொள்கை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே புகுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தங்களை சுன்ன ஜமாத் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அந்த ஆலிம்கள் இந்த சூஃபித்துவ கொள்கையை
வலுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சூஃபித்துவ சிந்தனை உள்ள அந்த சூஃபியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை மதிக்கப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இது எடுத்துக்காட்டுக்கு இமாம் கஸ்ஸாலி என்று சொல்லக்கூடிய ஒருவரை மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பாராட்டுவார்கள். அவர்களுடைய பயான்களில் பெரும்பாலும் கஸ்ஸாலி என்ற அந்த இமாம் கஸ்ஸாலி அவர்களுடைய செய்தி இல்லாமல் பயான் இருக்காது. அதே போன்று இப்ராஹிம் அதுகம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை, ஒரு சூஃபித்துவ ஞானியை எடுத்து காட்டுவார்கள். அப்ப அதே போன்று மன்சூருல் ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவரை எடுத்து காட்டுவார்கள். இப்படி சில ஞானிகள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கையில இவர்களை எடுத்துக்காட்டி அவர்களுடைய செய்திகளை சொல்லாமல் அவருடைய பயான் நிகழ்ச்சி இருக்காது. அதிலே ஊறியவர்களாக, இந்த சூஃபித்துவ சிந்தனையில ஊறியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த சூஃபித்துவம்னா என்ன, அது எவ்வாறு வழிகேடாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சூஃபித்துவ கொள்கை என்பது நபி அவர்களுடைய காலத்துக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்டது. இதனுடைய கொள்கைகள் என்ன, அது விரிவாக நிறைய இருக்குது. ஒரு சுருக்கமாக நமக்கு புரியக்கூடிய வகையில் ஒரு சில செய்திகளை மட்டும் இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்வோம். முதலாவதாக, இந்த சூஃபித்துவ சித்தாந்தம் என்பது அவர்கள் எப்படி அதை சொல்கின்றார்கள் என்றால், இது ஒரு தனி ஆன்மீக பாதை, இறைவனை அறியக்கூடிய ஒரு பாதை. அல்லாஹுவை முழுமையாக அறிய வேண்டும் என்றால் அவர் இந்த சூஃபியிசம் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும், அந்த சூஃபித்துவ சித்தாந்தத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இறைவனை அறிய முடியும் என்று அந்த சூஃபித்துவத்துக்கு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுப்பதை பார்க்கின்றோம். அது ஒரு ஆன்மீக பாதை, இறைவனோடு ஒன்றிணையக்கூடிய பாதை. இப்போ நாம எப்படி இஸ்லாத்தை நாம குர்ஆனும் நபி வழி எப்படி சொல்கின்றது, படைத்தவன் வேறு படைப்பினங்கள் வேறு. இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர உள்ள அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவை. அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கி வழிபட வேண்டும். அவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பையும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் அது இணை வைப்பு, ஷிர்க். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம். ஆனால் இந்த சூஃபித்துவத்தினுடைய கொள்கையில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், படைப்பினங்கள் படைத்தவனோடு ஒன்றிணைய வேண்டும், வஹ்தத்துல் உஜூத் என்று சொல்வார்கள். அவர்களுடைய பார்வையில ஏகத்துவம் என்றால் எல்லாம் காணும் பொருள் எல்லாம் இறைவன் இருக்கின்றான் என்று நம்ப வேண்டும். காணும் பொருளில் எல்லாம் இறைவன் இருக்கின்றான். இது இஸ்லாமிய கொள்கை கிடையாது. பிற மதங்கள்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டு இஸ்லாத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா பொருளிலும் இறைவன் தெரிய வேண்டும், இறைவனோடு ஒன்றிணைய வேண்டும். அதுதான் ஏகத்துவம் என்று அவர்களுடைய பார்வையில் அது இருக்கின்றது. அதுக்காக தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது படைத்தவன் வேற படைப்பின வேற என்று வந்துவிடக்கூடாது. படைத்தவனுடைய பிரதிபலிப்பு தான் அனைத்தும். எனவே ரெண்டையும் ஒன்றாக்க வேண்டும், அல்லாஹ்வோடு ஒன்றிணைய வேண்டும், ஒன்றரை கலக்க வேண்டும், இரண்டரை கலக்க வேண்டும். இதுக்கு என்ன செய்யறது? அவங்க சில நாம இஸ்லாத்துல ஒரு படித்தரம் தான் இருக்கு, ஷரியத் என்று சொல்லக்கூடிய ஒரு படித்தரம். அவர்கள் படித்தரங்களை 4 வைத்திருக்கிறார்கள். ஒன்று ஷரியத், அதான் ஆரம்பம். ரெண்டாவது தரீக்கத், ரெண்டாவது படித்தரம். மூணாவது படித்தரம் ஹக்கீகத், நாலாவது படித்தரம் மாரிஃபத். ஷரியத்தில் தரீக்கத்தில் போய் ஹக்கீகத்தில் ஏறி மாரிஃபத் அல்லாஹ்வோடு ஒன்றிணைவது. இந்த நிலையை அடையணும். இப்போ நம்ம
இறந்தவர்களை எடுத்து நீங்க கையேந்தாதீர்கள், இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள், அவுலியாக்கள் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது இல்லை இல்லை, அவர்கள் இறைவனோடு ஒன்றிணைந்து விட்டார்கள், அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது என்று அந்த நம்பிக்கை தான் அந்த தர்கா வழிபாட்டுக்கு ஒரு அடிப்படையான காரணமா இருக்குது. இந்த சூஃபித்துவம் தான் தர்கா வழிபாடு. இப்ப நாம என்ன சொல்றோம், அவுலியாக்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் கேட்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள் சொல்லும் பொழுது, அவர்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க மாட்டேன் என்று சொல்கின்ற பொழுது இந்த சூஃபித்துவத்தை கொண்டு நிறுத்தி அதை நியாயப்படுத்தக்கூடிய நிலை பார்க்கின்றோம். அப்போ இந்த பாதையை 4 வைத்திருக்கிறார்கள். ஒன்று சரியத்துனா தெளிவாக உள்ளது, நாம கடைபிடிக்கிறோமே, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இதெல்லாம் ஷரியத்தில் உள்ளது. இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு, அதான் தரீக்கத். இந்த தரீக்கத்துனா என்ன? ஒரு ஆளிடத்தில் போய் முரீது வாங்குறது, அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்லுவோம். அடுத்து ஹக்கீகத், அடுத்து மாரிஃபத். இப்போ படைப்பினம் படைத்தவனோடு ஒன்றிணைய முடியுமா? இந்த ஒரு கொள்கை இஸ்லாத்தில் உள்ளதா என்றால் நிச்சயமாக கிடையாது. இதற்கு அவர்கள் ஆதாரமாக ஒரு செய்தியை சொல்வாங்க. அந்த செய்தியுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த செய்தி புகாரியில 6502வது செய்தியாக வந்திருக்கிறது. ஆதாரபூர்வமான செய்தி, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அந்த செய்தி என்ன? இன்னல்லாஹ, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கால, அல்லாஹ் சொன்னான். என்ன சொன்னான்? ஆதலி வலியன், என்னுடைய நேசரை எவன் பகைத்துக் கொள்கிறானோ, ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர்பி, அவனோடு நான் போர் புரிவதற்கு போர் பிரகடனம் செய்கின்றேன். என்னுடைய நேசரை எவன் பகைத்துக் கொள்கின்றானோ அவனோடு போர் புரிவதற்கு போர் பிரகடனம் செய்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து, ஒமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரலத் அலைஹி, என்னுடைய அடியான் என்னின் பக்கம் நெருங்கி வருகின்றான், என்னோடு இணைவதற்கு நெருங்கி வருகின்றான். எதை கொண்டு? அவன் மீது நான் கடமையாக்கிய காரியங்களை செய்வதன் மூலமாக. அவன் மீது நான் கடமையாக்கிய காரியங்களை அவன் செய்து செய்து என்னோடு நெருங்கி வருகிறான். இன்னும் ஒமா யஸால் அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி, இன்னும் உபரியான கடமையான வணக்கங்களையும் செய்து என்னை நெருங்கி வருகிறான். இன்னும் என்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றான் உபரியான காரியத்தை செய்வதன் மூலமாக, உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலமாகவும் என்னை நெருங்கி வருகின்றான். கடைசியில் ஹத்தா உஹிப்புஹு, அவனை நான் நேசிக்கின்றேன். அப்போ இறைவனோடு ஒன்றிணையக்கூடிய நிலை, அப்படிதான் இந்த செய்தி வருகிறது. அவனை நான் நேசிக்கின்றவரை நெருங்கி வருகின்றான். ஃபைதா அஹபப்துஹு, அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், என்னின் பக்கம் நெருங்கி வந்த அந்த அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், குந்து சமாகுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கக்கூடிய காதாக நான் ஆகிவிடுகின்றேன். அவன் கேட்கக்கூடிய காது அவனுடைய காது அல்ல, அது என்னுடைய காது. அல்லாஹ் சொல்றான், அவன் கேட்கக்கூடிய காதாக நான் ஆகிவிடுகின்றேன். வபஸரஹுல்லதி யுப்சிரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிவிடுகின்றேன். அப்போ அவன் கேட்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடையது, அவன் பார்க்கக்கூடியது அனைத்தும் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வை தான் பார்க்கின்றான். அப்படிதான் இந்த ஹதீஸ் வருகிறது. அதே மாதிரி அடுத்து, வயதகுல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் ஆகிவிடுகின்றேன். வயிம்சில்லதி எம்சி பிஹா ஒரு ரிஜலகுல்லதி எம்சி பிஹா, அவன் நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுகின்றேன். அப்ப இந்த செய்தி எப்படி இருக்கு? இந்த சூஃபித்துவ சித்தாந்தத்தை சொல்வது மாதிரி இருக்கு. அல்லாஹ்வோடு ஒன்றிணைகின்ற பொழுது அனைத்தும் இறைவனாக காட்சியளிக்கிறது. அவன் பேசக்கூடிய, அவன் பார்க்கக்கூடிய பார்வை இறை பார்வை, அவன் கேட்கக்கூடிய கேள்வி இறைவனுடைய அந்த கேட்கும் திறன், அதே போன்று அவன் பிடிக்கக்கூடிய கை இறைவனுடைய பிடி, அவன் நடக்கக்கூடிய கால் இறைவனுடைய அந்த நிலை. அப்ப இப்படிதான் ஒன்றிணைவது வகுத்தத்துல் வஜூத். அல்லாஹ்வுடைய தூது சொல்லியிருக்காங்க இல்லையா சூஃபித்துவத்தை, அப்படி இந்த செய்தி ஆதாரமாக காட்டுவாங்க. ஆனா இந்த செய்தியிலேயே இதுக்கு மறுப்பு இருக்கிறது. இதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால்,
இறைவனை நேசிக்கக்கூடிய அளவில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனோடு நெருங்க வேண்டும் என்றால் அதிகமாக வணக்கங்கள் புரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். இது இறைவனோடு ஒன்று காணும் பொருளெல்லாம் கடவுளா மாறுறது என்ற அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் இந்த செய்தியில பிற்பகுதியை பாருங்க, இப்படி அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் கேட்கக்கூடிய கேள்வியாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுகின்றேன். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன் என்னிடத்தில் ஏதாவது கேட்டால் நான் அவனுக்கு கொடுப்பேன். அவன் ஏதாவது பாதுகாப்பு தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். அப்படின்னா அல்லாஹ் வேறு, படைப்பின வேறு, அதான் அர்த்தம். அல்லாஹுக்கு அல்லாஹ் இடத்துல இப்போ என்னிடத்தில் அவன் கேட்டான்னு அல்லாஹ் யார்கிட்ட போய் கேட்கறது? இவர் அல்லாஹ் ஆயிட்டா, அல்லாஹோடு ஒன்றிணைந்து விட்டால் இவர் பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய பேச்சு, கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே அல்லாஹ்வுடையதாயிட்டா யார்கிட்ட போய் கேட்கணும்? அதுக்கு மேல அல்லாஹ்க்கு மேல ஒன்று இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ்ல இவர்கள் சொல்லுவதை போன்ற அர்த்தம் இருக்குமே, ஆனால் அந்த விளக்கம் தவறானது. ஏன்? அல்லாஹ் என்ன சொல்லி இந்த செய்தியில இறுதியில் என்ன வருகிறது? அவன் என்னிடத்தில் ஏதாவது கேட்டால் நான் கொடுப்பேன், அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு அளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி இதனுடைய பிற்பகுதியை நம்ம பார்த்தோமேயானால் இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இந்த செய்தியில கிடையாது. அல்லாஹ்வோடு ஒன்றிணையக்கூடிய நிலை என்பது ஏற்படாது, அது இஸ்லாத்திற்கு இல்லாத ஒரு கொள்கை என்பதை இந்த ஹதீஸை நமக்கு மறுப்பாக இருக்கிறது. அப்ப இந்த ஞானிகள் அல்லாஹ்வோடு ஒன்றிணைந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்களே, இது ஒரு தவறான சித்தாந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு செய்தி இது ஒரு தவறான சித்தாந்தம் என்பதற்கு இன்னொரு செய்தி நம்ம பார்க்கலாம். இப்ப நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அடியார்களிடத்தில் விசாரணை செய்வான். அப்படி விசாரணை செய்யும் பொழுது பலவிதமான விசாரணை நடைபெறும். மறுமை நாளில் அடியார்களிடத்தில் பல விதத்தில் அல்லாஹ் விசாரணை செய்வான். அப்படி விசாரணை செய்யக்கூடிய நிலையில் ஒரு விசாரணை அல்லாஹ் அடியார்களிடத்தில் கேட்பான். ஒரு அடியாரிடத்தில் கேட்பான், நான் உன்னுடைய வீட்டுக்கு பசியோடு வந்தேன், எனக்கு ஏன் நீ உணவளிக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். அதே போன்று உன்னுடைய வீட்டுக்கு நான் தாகத்தோடு வந்தேன், எனக்கு ஏன் தண்ணீர் தரவில்லை? உன்னுடைய வீட்டு வாசலுக்கு நான் குளிரினால் நடுங்கிக் கொண்டிருந்தேன், எனக்கு ஏன் நீ போர்வை தரவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். இப்படி கேட்கின்ற பொழுது அடியான் என்ன சொல்வான்? இறைவா, உனக்கு பசியா, உனக்கு தாகமா, உனக்கு குளிரா, அப்படி ஒரு நிலை உனக்கு கிடையாதே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், ஒரு மனிதர், ஒரு அடியார் பசியோடு உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்னார், நீ அவருக்கு ஏன் உணவு கொடுக்கல? நீ ஏன் அவர் தாகத்தோடு வந்து தண்ணீர் கொடுக்கல? குளிரில் நடுங்கி கொண்டிருந்தாரே, அவருக்கு ஏன் நீ போர்வை கொடுக்கல என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப இதுல இவர்கள் சொல்வதை போன்ற இந்த ஹதீஸில் விளக்கம் சொல்வதா இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ வெளியில் வரக்கூடிய மிஸ்கின்கள் எல்லாம் பெரிய ஞானிகள், அப்படித்தானே? அல்லாஹ்வோடு ஒன்று. அல்லாஹ் என்ன சொல்றான்? உன்னுடைய வீட்டு வாசலுக்கு நான் நின்னேன். அப்ப நான் நின்னா ஏழை தானே நிற்கிறாரு, ஒரு மிஸ்கின். அப்ப மிஸ்கின் யாரு? அல்லாஹ்வோடு ஒன்றிணைஞ்ச ஆளு. அப்ப அவருடைய காலில் போய் விழலாம், அவர் பெரிய மகானு அப்படி சொல்லுவாங்களா? வெளியில் வரக்கூடிய மிஸ்கின்கள் எல்லாம் பெரிய மகானு அப்படி யாராவது இந்த சூஃபித்துவ சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாராவது சொல்கிறார்களா? அப்படி சொல்வதா இருந்தா கல்யாண வீட்டில் முதல்ல அவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும், ஆனால் கடைசியில் அவங்களுக்கு தான் கொடுக்கறது, எச்சிச்சோரப்பறம் கொடுக்கறது. நீ அவரை மகான், இந்த ஹதீஸின் படி அல்லாஹ் பார்க்கக்கூடிய பார்வையாக மாறிவிடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தி சொல்றாங்களே, அந்த ஹதீஸுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்தை இந்த ஹதீஸுக்கு கொடுப்பதில்லை. அப்ப இது ஒரு தவறான சித்தாந்தம். அல்லாஹ்வோடு ஒன்றிணைவது என்பது அப்படி ஒன்று நிலையே இஸ்லாத்தில் அப்படி ஒரு வழிகாட்டல் சொல்லப்படவில்லை என்பதை நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? இவர்கள் இந்த படித்தரங்களை 4ஆக வைத்திருக்கிறார்களே. ஷரியத் என்பது பொதுவாக உள்ளது, நாம எல்லாரும் ஷரியத்தில் தான் இருக்கிறோம், அது ஒரு ஆன்மீக பாதை தான், அதுதான் மறுமை வெற்றிக்கு நமக்கு உதவக்கூடிய பாதை. ஆனா இவர்கள் தரீக்கத்து ஹக்கீகத்து மாரிஃபத் என்று வைத்திருக்கிறது. இது என்ன தரீக்கத்து ஹக்கீகத்து மாரிஃபத் என்றால், ஒரு இந்த மாதிரி
இந்த சூஃபித்துவத்தில் இந்த பாதையில் பயணித்து இறைவனோடு ஒன்றிணைஞ்சு ஞானியாக சூஃபியாக மாறி இருப்பார, அப்படிப்பட்டவர்களிடத்தில் போய் அந்த ஷேகுன்னு சொல்லுவாங்களே, ஷேகுமார்கள், இந்த நிறைய ஷேகுமார்கள் இன்னைக்கு வளம் வராங்களே, அப்படிப்பட்ட ஷேகுமார்கள்ட்ட போய் முரீது வாங்கணும். அதான் தரீக்கத். தரீக்கத்துனா என்ன? நம்முடைய உள்ளத்தை அவர் பக்குவப்படுத்துவார். முதல்ல உள்ளம் பக்குவப்படணும், அப்பதான் இறைவனோடு ஒன்றிணைய முடியும். அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த யாரு? இந்த ஷேக் இடத்துல போய் முரீது வாங்கணும். முரீதுனா என்ன? அவர்கிட்ட போய் ஒரு ஒப்பந்தம் மாதிரி. அதுக்கு பிறகு அந்த முரீது வாங்கியவர் மையத்தா ஆயிரணும். மையத்துனா என்ன? இப்போ மையத்து இருக்குதே, ஒரு ஆள் இறந்துட்டாரு, நாம் அதை எப்படி பரட்டினாலும் அது திரும்ப கேள்வி கேட்குமா? என்னையா அப்படி பரட்டுற, என்னையா இப்படி செய்கிற அப்படின்னு கேள்வி கேட்குமா? கேள்வி கேட்காது. அதே மாதிரி இந்த முரீது வாங்கி ஒரு மையத்தா மாறிடணும். ஷேக் என்ன சொல்றாரோ அப்படியே மையத்து மாதிரி இருக்கணும், திரும்ப எது கேள்வி கேட்கக்கூடாது. அவர் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே செயல்படுத்தணும். அப்படியே என்ன செயல்படுத்தணும். ஏன்? அவர் உள்ளத்தை அப்படியே பக்குவப்படுத்துவார். அவர் சொல்லி அவர் அந்த ஆன்மீகத்தினுடைய வழிகளை எல்லாம் சொல்லி உள்ளத்தை பக்குவப்படுத்தி அடுத்த ஹக்கீகத்துடைய நிலைக்கு போய் மாரிஃபத்துடைய நிலைக்கு வந்துடலாம். இப்போ இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதால் இந்த ஷேகுமார்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துவார்கள். முரீத் என்ற ஒரு நிலை தான் இந்த அடுத்த சூஃபித்துவத்தினுடைய இன்னொரு முக்கியமான அந்த அம்சத்தில் உள்ளது, அந்த வழிகேடான ஒரு அம்சம். அப்ப இப்படி சொல்றாங்களே, இந்த ஷேகுமார்கள் முதல்ல பக்குவப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? இந்த ஷேகுமார்கள் அவர்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதுன்னா அந்த சூஃபித்துவத்தில் வந்து 3 விஷயத்தை சொல்லுவாங்க. ஒன்று, அவர் வந்து ஞானியாக மாறணும்னா பொன்னாசை, பொருளாசை, மண்ணாசை எல்லாத்தையும் திறக்கணும். திறந்ததான் ஆக முடியும். இந்த ஷேகுமார்கள் யாராவது இந்த 3ஐயும் திறந்த ஷேகை யாராவது பார்க்க முடியுமா? பொன்னாசை, பொருளாசை, மண்ணாசை. நம்மளை விட அவங்க தான் நல்லா சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க, நம்மளை விட நல்ல சொகுசு அறையில் அவங்க தான் இருப்பாங்க. அப்படிதான் ஷேகுமார்கள் வலம் வருகின்றார்கள். அப்ப இது ஒரு ஏமாற்று வேலை, மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய தவறான வழியின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஒரு வேலையை பார்க்கின்றார்கள். அப்ப இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவது என்பது ஒரு மனிதனால முடியுமா? ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தை புகுந்து அவருடைய உள்ளத்தை அப்படி நேர்வழிப்படுத்த முடியுமா? சரியான பாதையை கொண்டு வர முடியுமா என்றால் அது எந்த ஒரு மனிதராலும் முடியாது. ஏன்னா உள்ளத்தை வந்து அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். மனிதனுடைய உள்ளம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் அமையும். இப்ப நாம வந்து பிரச்சாரம் செய்கின்றோம், அறிவுரை சொல்லுகிறோம். நல்லதை சொல்வதும் தீயதை விட்டு தடுப்பதும் கடமை. ஆனா நாம உள்ளத்துல ஒண்ண வச்சுக்கணும். என்ன சிந்தனை வச்சுக்கணும்னா சொல்றதா நம்ம கடமை. அவர் அப்படி இழுத்து கொண்டு வர முடியாது நம்மளால. நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு சில பேர் இந்த தாவா களத்தை விட்டு அப்படியே பின்னோக்கி இருப்பது, அதில் செய்யாமல் இருப்பது என்ன காரணம்னா நம்ம சொல்லி யார் திருந்த போறா? கேட்ட இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கியா, எல்லா தர்காலையும் கூட்டம் கூட்டமாக போதான் செய்யுது, யாராவது திருந்தினாங்களா? இதனாலேயே இந்த தாவா விட்டு அப்படியே ஒரு தயக்கம், ஒரு பின்தங்கிய நிலை. நாம சொல்றதுதான் கடமை. உள்ளத்துல வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதை மாற்றத்தை ஏற்படுத்த அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். இந்த உள்ளத்தை பக்குவம் இந்த ஷேக் இந்த சூஃபித்துவத்தில் இது ஒரு அம்சமாக சொல்கின்றார்கள். இது ஒரு தவறான சித்தாந்தம். ஏனென்றால் உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய, உள்ளத்திலே ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. இதை நம்ம வந்து ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையில் அதிகமாக செய்த ஒரு பிரார்த்தனை உம்மு சலமா அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. உம்மு சலமாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக செய்த பிரார்த்தனை எது? அப்போ உம்மு சலமா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி கான அக்ஸர் துவாயிஹி, நபி அவர்களுடைய பிரார்த்தனையில் அதிகம் அவங்க செய்த பிரார்த்தனை யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைப்படுத்தி வை, ஸ்தரப்படுத்தி வை, உறுதிப்படுத்தி வை. இந்த பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த துவாவை அதிகமாக கேட்கிறத பார்த்த நான், உம்மு சலமா அவங்களே சொல்றாங்க, இதை பார்த்த நான் ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன்,
ஏன் நீங்க இந்த பிரார்த்தனை அதிகமா செய்றீங்க? இதுல என்ன வாசகம் வருது? உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. அப்ப அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் எப்படி அழைக்கிறாங்க? யா முக்கல்லிபல் குலூப். இந்த முக்கல்லிபல் குலூப் என்பது அல்லாஹ் மட்டும்தான். உள்ளங்களில் புகுந்து ஆட்சி செய்யக்கூடிய இது எந்த ஒரு ஷேகாலும் எந்த ஒரு மகானாலும் முடியாது. இது ஒரு தவறான சித்தாந்தம் என்பது சூஃபித்துவத்தினுடைய தவறான வழிகேடான காரியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது முக்கல்லிபல் குலூப்னு சொல்றாங்க. யா முக்கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. அப்போ உம்மு சலமா அவங்க கேட்குறாங்க, இந்த பிரார்த்தனையை நீங்க அதிகமாக கேட்குறீங்களே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைப்படுத்தி வை என்று நீங்கள் கேட்கிறீர்களே, என்ன காரணம்? ஏன் இதை அதிகமாக கேட்குறீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா உம்மு சலமாவை இன்னஹு லைஸ ஆதமி இல்லா கல்பிஹி பைன இஸ்பைனி மின் அசாபி இல்லாஹி. மனிதனுடைய உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய விரல்களில் 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிறது. மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தன்னுடைய 2 விரலுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். ஒமன் ஷாஅ அகாம ஒமன் ஷாஅ அஸாக. அவன் நாடினால் இந்த மார்க்கத்திலே நிலைப்படுத்தி வைப்பான், அவன் நாடினால் தடம்புறம் செய்து விடுவான். இது இந்த கண்ட்ரோல் அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிறான். அதனால தான் நான் இந்த பிரார்த்தனையை அதிகம் அல்லாட்ட கேட்கிறேன். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? சில பேர் காலமெல்லாம் இந்த கொள்கைக்காக தியாகம் செய்திருப்பார்கள். கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு காரணம் தடமாறி போய் விடுவார்கள். அதே போன்று சில நேரங்களை பார்க்கலாம், இவன் இந்த மார்க்கத்துக்கு வருவானா, இந்த மார்க்கத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக துரோகியாக இருக்கிறான் என்று நம்ம நினைக்கலாம். ஆனா அவனை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? இந்த மார்க்கத்தில் பல பேருக்கு வழிகாட்டவும் செய்யலாம், அவனை நேர்வழி கொண்டு வந்து. அப்போ உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ நமக்கு செய்திகளை எடுத்து சொல்ல முடியும், உள்ளத்தை புகுந்து ஆட்சி செய்ய முடியாது. அப்ப இந்த முரீது பாட்டிகள் என்ன செய்யறாங்க? இதை நம்புறாங்க. நாம ஷேகத்தில் போய் முரீது வாங்கியாச்சுன்னா நம்மளை அந்த இது சூஃபித்துவத்தில் உள்ள ஒரு அம்சம், நம்மளை உள்ளத்தில் பக்குவப்படுத்தி அந்த நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க, இறைவனோடு ஒன்றினை வைத்து விடுவார்கள். இப்போ இது எவ்வளவு தவறான சித்தாந்தம். இன்னும் நம்ம பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, இதே வாசகத்தை சொல்றாங்க, இன்ன குலூபி பைனா பனி ஆதம குல்லஹா பைன இஸ்பைனி மின் அஸாபி ரஹ்மான் கல்பி வாஹிதீன். மனிதர்கள் ஆதமுடைய மக்கள் அனைவருடைய உள்ளங்களையும் அல்லாஹ் தன்னுடைய 2 விரலுக்கு மத்திய வைத்திருக்கிறான். இதே போன்று ஒரு மனிதருடைய உள்ளத்தை போன்று எல்லா மனிதருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் 2 விரலுக்கு மத்தியில் ஒரு மனிதருடைய உள்ளத்தை போன்று வைத்திருக்கிறான். அவன் எவ்வாறு நாடுகிறானோ அவ்வாறு அதை திருப்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த உள்ளத்தில் புகுந்து பக்குவப்படுத்தி அந்த நிலைக்கு ஷேகுமார்கள் கொண்டு சென்று விடுவார்கள் என்று நம்புவது தவறான நம்பிக்கை. இதற்கு இன்னொரு ஆதாரத்தை நம்ம ஹதீஸில் பார்க்கலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. நாம் எல்லாம் அதிகமாக கேட்ட செய்திதான். அப்படி எடுத்து சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பொறுத்தவரை சிறு வயதிலேயே தாய் தந்தையர்களை இழந்து விட்டார்கள், அனாதையாக தான் இருந்தார்கள். அவர்களை வளர்த்து பராமரித்து ஆளாக்கியவர்கள் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் தான் நபிகள் நாயகத்தை வளர்த்தவர்கள். அவர்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக எல்லா வகையில் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் அபூ தாலிப். அந்த அபூ தாலிப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபியாக ஆன பிறகு அவர்கள் மரண தருவாயில் அவங்க இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த அபூ தாலிப் அவர்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள். ஆனால் இந்த சத்திய கொள்கை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை ஏற்ற ஒரு இறை நம்பிக்கையாளராக, ஒரு மூமீனாக, ஒரு ஏகத்துவாதியாக அவர்கள் இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாயில் இருந்த தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபை பார்க்கின்றார்கள். யா அம்மி, என்னுடைய பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அஷ்ஹது லக பிஹா இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே அந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சாட்சி சொல்வேன்.
என்னுடைய பெரிய தந்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை, அந்த கலிமாவை சொல்லிய நிலையில் அவர் மரணித்தார் என்று அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் சாட்சி சொல்வேன் என்று தன்னுடைய பெரிய தந்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற மரண தருவாயில் அபூ தாலிப் கிடக்குறாங்க. அப்படி கிடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் இதை மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அபூ ஜஹிலும் நபி அவர்களுடைய அந்த குறைஷி குடும்பத்தில் உள்ளவர். அதே போன்று அப்துல்லா இப்னு அபி உமையாவும் அந்த குறைஷி குடும்பத்தில் அவனும் அங்கே இருக்கிறான். அபூ ஜஹில் இருக்கிறான், அப்துல்லா இப்னு அபி உமையா இருக்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையை நோக்கி இப்படி சொல்வதை பார்த்த உடனே இந்த அபூ ஜஹில் என்ன செய்யினான், அபா தாலிப், அபூ தாலிபே அத்தர்கபு அம்மில்லத்தி அப்துல் முத்தலிப்புடைய மார்க்கத்தை நீங்கள் புறக்கணிக்கப் போகிறீர்களா? இப்பொழுது நீங்கள் மரணிக்க இருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தையான அப்துல் முத்தலிப்புடைய மார்க்கத்தை நீங்கள் புறக்கணிக்கப் போகிறீர்களா என்று கேட்கின்றான். ஒரு தடவை கேட்கல, ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றதை பார்த்துட்டு இவனும் திரும்ப திரும்ப கேட்கிறான். யாரு? அபூ ஜஹில் கேட்கின்றான். அப்துல்லா இப்னு அபி உமையா அவன் கேட்கின்றான். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ஹத்தா கால அபூ தாலிப் ஆகிரமா கல்லமகும், அவர்கள் பேசிய அபூ தாலிப் பேசிய கடைசி வார்த்தை என்ன வார்த்தை என்றால், அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப்புடைய மார்க்கத்திலே நான் மரணிக்கின்றேன். இது அவங்க பேசிய கடைசி வார்த்தை. இதோடு அவர்களுடைய ரூஹ் பிரிந்து விடுகின்றது. அபா ஐயக்கூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதை அவர்கள் மறுத்து விட்டார்கள். அபூ தாலிப் மறுத்துட்டாங்க, அதை ஏற்றுக்கிடலை. அப்போ பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய உள்ளத்தில் புகுந்து மாற்றத்தை ஏற்படுத்த பக்குவப்படுத்தி அவரை நேர்வழிக்கு கொண்டு வர முடியும், இறைவனோடு ஒன்றிணைய வைக்க முடியும் என்றால் அல்லாஹுடைய தூதருக்கு அது முடிந்திருக்க வேண்டும். நபி அவர்களால் முடியலையே. தன்னுடைய பெரிய தந்தை இடத்துல சொல்றாங்க, ஆனால் கடைசி வரை அவர்கள் இந்த கொள்கையை ஏற்காமல் மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் கவலைப்படுறாங்க. நபி அவர்கள் அதிகமாக கவலைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த நேரத்தில், அம்மா வல்லாஹி, அல்லாஹ் சத்தியமாக, லா அஸ்தக்ஃபிருன்ன லக மாலம் அன்க, என்னுடைய பெரிய தந்தையே, அல்லாஹ் என்னை தடுக்காத வரை உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய பெரிய தந்தையை நோக்கி மரணித்து விட்டார்கள், அல்லாஹ் என்னை தடுக்காத வரை நான் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வேன். அப்பொழுதுதான் இரண்டு இறைவசனங்கள் அருளப்படுகிறது. ஃபஅன்ஸலல்லாஹு ஃபீஹி, இரண்டு இறைவசனங்களை அந்த இடத்துல அல்லாஹ் அருளுகிறான். ஒன்று, மாக்கானலின் நபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன, இந்த நபிக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முஷ்ரிக்கானவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவது அனுமதி கிடையாது. இணை வைப்பில் மரணித்து விட்டார்களே அவர்களுக்கு இந்த நபியும் பாவமன்னிப்பு கேட்கக்கூடாது, இறை நம்பிக்கையாளர்களும் கேட்கக்கூடாது என்று அந்த இறைவசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். இது 9வது அத்தியாயத்தில் 113வது வசனமாக இருக்கின்றது. அடுத்து இன்னொரு இறைவசனம், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, 28வது அத்தியாயத்தில் 56வது வசனம். நபியே, நீர் விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் வழிகாட்டுவான். அப்போ உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய, உள்ளத்தை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் எனக்கு மட்டும்தான் இருக்குது என்று அல்லாஹ் சொல்கின்றான். நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் முன்னால் பக்குவப்படுத்தி நேர்வழியில் கொண்டு வர முடியாது, அது நான் தான் கொண்டு வருவேன். அப்போ அல்லாஹுடைய தூதருக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, இந்த சூஃபித்துவ சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் ஷேகடத்தில் போய் முரீது வாங்கியாச்சுன்னா அவர்கள் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திடுவாங்க. நம்மளை இதுதான் தரிகா, தரிகா என்றது இந்த நிலை தான், அந்த முரீது தான். அதுக்கடுத்து ஹக்கீகத்னா அவர் ஆன்மீக பாதையெல்லாம் காட்டி அந்த பயிற்சியெல்லாம் தந்து அதுக்கப்புறம் உண்மை என்ன தெரிஞ்சிடும். அப்புறம் மாரிஃபத், அப்படி மாரிஃபான அல்லாஹ்வை அறிந்து அப்படி அல்லாஹ்வோடு ஒன்றிணைந்து விடுவது, ஞானிகளாக மாறுகிறது. அவர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத ஞானங்கள் அவர்களுக்கு இருக்கும், அவர்கள் நினைத்ததை செய்ய முடியும். இதுதான் இந்த சூஃபித்துவத்தில் உள்ள இன்னொரு வழிகேடான ஒரு அம்சத்தை பார்க்கின்றோம். அப்போ உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதரும்
தன்னுடைய பிரார்த்தனையில் இப்படி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சம்பவம் நமக்கு இதுதான் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு பிரார்த்தனை செய்கிறாங்க. இறைவா, நான் சக்திக்கு உட்பட்ட விஷயத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் நடந்து கொள்கிறேன். இன்னைக்கு சக்திக்கு மீறிய விஷயத்தில் நான் சில விஷயங்கள் நடக்கின்றேன், ஆனால் அதில் என்னை குற்றம் பிடித்து விடாதே என்று அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க. அப்படி என்றால் இப்போ நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க. ஆனால் எல்லா மனைவிமார்கள் மீது ஒரே மாதிரியான அன்பு அவங்களுக்கு கிடையாது. சில மனைவிமார்கள் மீது கொஞ்சம் கூடுதல் அன்பு இருக்கும், சில மனைவிமார்கள் மீது கொஞ்சம் அன்பு குறைவாக இருக்கும், பாசம். அப்போ ரசூலா தான் சொல்கிறாங்க, என்னுடைய சக்திக்கு உட்பட்ட வரையில் நான் ஒழுங்காக நடக்கிறேன், சக்திக்கு மீறிய விஷயத்தில் என்னை குற்றம் பிடித்து விடாது. ஏன்? இந்த அன்பு பாசம் என்பது நம்முடைய சக்திக்கு மீறிய விஷயம். ஒரு ஆள் மேலே நமக்கு கூடுதல் அன்பு வருதுன்னா இது நாமளா முடிவு பண்ணி நடக்கிறது இல்லை, அல்லாஹ்வா ஏற்படுத்துறது. உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துறது. இப்போ நமக்கு நாங்கள் பிள்ளைகள் இருந்தால் 4 பிள்ளைங்க நம்ம ஒரே மாதிரி பார்க்க மாட்டோம். பிள்ளைங்க 4 இருப்பாங்க, 4 நமக்கு பிறந்த பிள்ளைகள் தான், கஷ்டப்பட்டு தான் பெற்று வளர்த்து ஆளாக்கி இருப்போம். ஆனால் 4 பிள்ளை மேலே ஒரே மாதிரி அன்பு வெளிப்படுமா? வெளிப்படாது. சில நேரத்தில் பொம்பளை பிள்ளை மேலே கொஞ்சம் அன்பு கூடுதலாக இருக்கும், அதே தலை பிள்ளையாக இருந்தால் சில நேரம் அன்பு கூடுதலாக இருக்கும், கடைசி பிள்ளையாக இருந்தால் சில பேருக்கு அன்பு கூடுதலாக இருக்கும், பாசம் கூடுதலாக. நம்ம பிள்ளைகளே கேட்பாங்க, அவன் அந்த பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ பாசம் வைக்கிறீங்கள? இது நம்மளால் முடியறது கிடையாது. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது கொஞ்சம் அதிகமாக அன்பு வச்சுருந்தாங்க. அதை தான் அவங்களுடைய சகோதரருக்கு உறுத்தியது. நம்மெல்லாம் அவங்களுடைய பிள்ளை தானே, நம்ம வாப்பா நம்ம மேலே வைக்கக்கூடிய அன்பை விட பாசத்தை விட யூசுப் நபி மீது மட்டும் அதிகமாக வைக்கிறாரு. அப்போ இந்த அன்பு பாசம் என்பது உள்ளம் சம்மந்தப்பட்டது, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளது கிடையாது. அப்போ ரசூல் அதான் கேட்குறாங்க. அப்போ உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ இந்த வழிகட்ட கொள்கை, இந்த சூஃபித்துவம் என்பது ஒரு வழிகட்ட கொள்கை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தர்கா வழிபாடு, ஷிர்க்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு இதுதான் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுவோடு ஒன்றிணைய வேண்டும் என்றால் துறவறம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நிலையை அடைய முடியும், சூஃபித்துவ ஞானியாக ஆக முடியும் என்ற ஒரு கொள்கை இந்த சூஃபித்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒன்று முரீது, அடுத்து இந்த துறவரம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சன்னியாசி ஆகணும், எல்லாத்தையும் விட்டுறணும். இந்த துறவரத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறதா? இந்த துறவரம் என்பதும் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கான்செப்ட், சித்தாந்தம். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னா, மனிதன் ஒரு சமூக பிராணி. மனுஷன் சமூக பிராணி, சமூகத்தோடு தான் இருப்பான், தனிமையில் மனுஷன் இருக்கவே மாட்டான். நம்ம எப்படித்தானே இருக்கிறோம்? நாம் ஏதாவது தனிமையை விரும்புகிறோமா? தனிமைனா தனியாக இருக்கக்கூடிய நிலையை நாம் எப்பொழுதும் விரும்ப மாட்டோம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா, ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு போகிறோம்னா 2 பேர்ட்ட கேட்போம், நீங்கள் போகிறீங்களா, சேர்ந்து போமா அப்படின்னு. ஏன்னா அது நம்மளுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு அப்படி தான் எல்லாம் அமைச்சிருக்கிறான். இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, இப்போ யாருமே இல்லைன்னா நம்ம நினைப்போம், பார்ப்போம், யாருமே இல்லை, நம்ம எதுக்கு உட்காரணும், நம்மளும் போயிடுவோம். 4 பேர் இருந்தால் சரி உட்கார்றாங்களே, சரி நல்ல செய்தி தானே, நாமளும் உட்காந்து கேட்போம். இது சமூகத்தோடு வாழக்கூடிய ஒரு பிராணியாக தான், அந்த இயல்பில் தான் அல்ல மனுஷனை படைச்சிருக்கலாம். சமூக பொறுப்பு என்பது மனிதனுக்கு இருக்கிறது. அதே போன்று மனிதனுக்கு இச்சை உணர்வு, இது உலகத்தில் ஜோடிகளாக படைத்த எல்லா படைப்புக்கும் மனிதன் மட்டுமில்லை மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் வழங்கியிருக்கின்றான். இது இயற்கை. அப்போ இந்த ரெண்டும், ஒன்று சமூகம், இன்னொன்று அல்லாஹ் வழங்கியக்கூடிய ஆசை உணர்வு, இது இயற்கையாக அல்லாஹ் வழங்கியது. இதை எந்த ஒரு மனுஷனாலும் வெல்ல முடியாது. அப்போ இந்த அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் துறவரம் என்பது ஒரு போலியான ஒன்று. அது முடியுமா யாராலையாவது? இப்போ பசி வந்தால் சாப்பாடை தேடும், பசி வந்துட்டுனா சாப்பிட்டு ஆகணும், இல்லைன்னா இருக்க முடியுமா? தாகம் வந்துட்டா தண்ணி குடிக்கணும். அதுமாதிரி அந்த ஆசை உணர்வு வந்து விட்டால் அந்த ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த துறவரம் என்பது ஒரு போலி வேடமாக இருக்கிறது, அது இஸ்லாத்தில் இல்லை. அதனால இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை அதிகமாக வலியுறுத்துகிறது. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால், மறுமையில் வெற்றியை பெற வேண்டும் என்றால் அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாத நேரத்திலே ஒரு 3 தோழர்கள்
அல்லாஹ்வுடைய தூதரிடம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வந்து நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து எல்லா விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த 3 தோழர்களும் இந்த மாதிரி சூஃபித்துவ சித்தாந்தம் சிந்தனை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுது. எப்படி ஏற்படுதுன்னா, நபி அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடு குறைவாக மதிப்பிடுறாங்க. நபி அவர்கள் செய்த அந்த வணக்க வழிபாடுகளை இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் வணங்குவாங்களோ அது மாதிரி ஒரு சிந்தனை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுது. இது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடியது. அப்போ அப்படி ஏற்பட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு சமாதானம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை போன்றவர்கள் கிடையாது. அவர்கள் வந்து அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு புனிதமான ஒரு மனிதர். எனவே அவர்களுக்கு இந்த வணக்க வழிபாடின் மூலமாக அவர் இறைவனை நெருங்கி விடுவாங்க. நாம இறைவனை நெருங்க வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாக வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் அனைத்தையும் நம்ம துறக்க வேண்டும். மண்ணாசை, பொருளாசை, பெண்ணாசை எல்லாத்தையும் துறக்கணும். அதான் முடிவு எடுக்கிறாங்க. நான் இரவு முழுவதும் நின்று வணங்குவேன், பகல் முழுவதும் நோன்பு வைப்பேன், திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க. இதன் அர்த்தம் அதானே, சூஃபித்துவத்தினுடைய அந்த கொள்கையே அந்த அடிப்படையில் அவங்களுடைய ஒரு முடிவு ஆகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது தெரிய வந்த உடனே நபி அவர்கள் கண்டிக்கிறாங்க, எச்சரிக்கை செய்கிறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான், அதிகம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் நான். அப்படி இருந்தும் நான் தூங்கவும் செய்கிறேன், இரவு நேரத்தில் தொழவும் செய்கிறேன். நான் பகல் காலங்களில் சில நாட்கள் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், சில நாட்கள் நோன்பு இல்லாமலும் இருக்கின்றேன். அதே போன்று நான் பெண்களை திருமணம் செய்து குழந்தை குட்டி பெற்று குடும்பமாக நான் வாழுகின்றேன். இதுதான் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகைபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது. அப்ப இந்த துறவரம் கொள்ள வேண்டும் என்று அப்படிதான், அப்போதான் இந்த சூஃபித்துவம் என்ற அந்த நிலையை அடைய முடியும். அவர்கள் சூஃபியாக்களா மாற முடியும். அவர்கள் தான் அவுலியாக்கள், மகான்கள் என்று போற்றுகிறார்களே, இது ஒரு தவறான சித்தாந்த வழி செயல், இஸ்லாத்தில் இல்லாத ஒரு நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நமக்கு எச்சரிக்கை செய்வதை பார்க்க முடிகின்றது. அப்போ அதே போன்று வாங்க சொல்லிடுவோம், சொல்லுங்க ஒரு செய்தி முடியும். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah, ashhadu an la ilaha illallah, ashhadu anna Muhammadar Rasulullah, ashhadu anna Muhammadar Rasulullah. Hayya ala salah, hayya ala salah, hayya ala falah, hayya ala falah. Allahu Akbar, Allahu
சூஃபியிசம் என்பது ஒரு வழிகேடான ஒரு கொள்கை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூஃபித்துவத்தில் இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய அந்த அம்சங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் அனைத்தும் இஸ்லாத்தில் இல்லாத குரானுக்கும் நபிவழிக்கு அப்பாற்பட்ட பிற மதங்களில் உள்ள அந்த கலாச்சாரத்தை புகுத்துகிறார்கள். இப்போ இந்த சன்னியாசி இந்த துறவரத்தை காடோ கதியோ என்று செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களே, அப்போ தான் உள்ளம் தூய்மைப்படும். இப்போ மக்களோடு இருந்தால் உள்ளம் தூய்மையாகாது. இப்போ மக்களோடு இருந்தால் பொய் பேசுவான், புறம் பேசுவான், கோல் சொல்லுவான், அனைத்து விதமான தீமையான காரியத்தையும் செய்வான். தனியாக போயிட்டா பொய் பேச மாட்டான், புறம் பேச மாட்டான், திருட மாட்டான், பெண்கள் தவறான பார்வை விட்டும் தவறான பேச்சை விட்டு அவன் தன்னை காத்துக்கொள்ள உள்ளம் பக்குவப்பட்டுரும். அதன் மூலமாக இறைவனை நெருங்கிவிட முடியும் என்று தான் சொல்கிறார்கள். பொதுவாக தனியாக இருந்தால் எங்கே போய் பொய் பேசுறது? பொய் பேசுறதுன்னா எங்கே வரும்? மக்களோடு இருக்கும்போது தான் வரும். புறம் பேசுறது மக்களோடு இருக்கும்போது தான் வரும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறதுனா, இருந்து நம்ம கட்டுப்படுத்திக்கிடணும். அதான் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது. நீ மக்களோடு வாழணும், ஆனால் அல்லாஹ்வை பயந்து ஒன்றை நீ கட்டுப்படுத்தணும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். பொய் பேசிடக்கூடாது, புறம் பேசிடக்கூடாது, அடுத்த பற்றி தவறான எண்ணங்களை கொண்டக்கூடாது, பெண்களை பற்றி பெண்களுக்கு தவறான பார்வை, தவறான அணுகுமுறை, அதை விட்டுலாம் நீ விலகி இருக்கணும். மக்களுடைய பொருளாதாரத்தில் அநியாயமாக நடந்துவிடக்கூடாது. இருந்தாதான் இருந்து ஒன்றை கட்டுப்படுத்தணும். அதான் உண்மை, தூய்மையான ஒன்று, அதான் வெற்றி. தனியாக போயிட்டு இருந்து நான் பொய் பேசுகிற வாய்ப்பே இல்லை, நான் பொய் பேசுகிறேன்னு சொன்னால் அது பெரிய விஷயமா? அப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்றால் அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் நீ சமூகத்தோடு இருக்கணும். துறவரம், சந்நியாசம் என்பதெல்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட, மார்க்கம் தடுத்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மொத்தத்தில் இந்த சூஃபியிசம் என்பது ஒரு வழிகேடானது. அதே போன்று மறைவான ஞானம் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர்களெல்லாம் மறைவான ஞானம், மெஞ்ஞானம் என்று ஒன்று வந்துவிடும். அப்படி ஒரு நிலைப்பாட்டையே குர்ஆனும் நபியோடு நமக்கு சொல்லலை. அதெல்லாம் நம்ம தனியாக தலைப்பு கொடுத்து விளக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வஹியை பற்றி, இந்த மறைவான ஞானம் சொல்கிறார்களே, இந்த மெஞ்ஞானம், அதெல்லாம் அப்படின்னா ஒன்று இருக்கா? அதெல்லாம் தனியாக விளக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்போ இது மொத்தத்தில் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், வழிகேடானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில், அந்த ஷரியத் அடிப்படையில் நாம் வாழ்ந்து மரணித்தாலே மறுமையில் வெற்றி பெற்று விடலாம். எனவே அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட்டு அவன் காட்டிய வழியின் அடிப்படையில் நடந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியார்கள் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.